நிகழ்ச்சியின் முதல் பேச்சாளராக தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டில் திரு சாகுல் அமீத் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். மணிமகுடம் யாருக்கு என்ற கேள்வியை நாம் வைத்தால் சின்ன புள்ளைக்கு கூட சொல்ல, அம்மா டிவிக்கு ஓட்டு போடு, அம்மா டிவிக்குன்னு சொல்லுமா, அம்மா டிவிக்குன்னு சொல்லுமான்னு வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. இது நாடறிந்த உண்மை. அப்ப மகுடம் யாருக்கு என்று முடிவாகிவிட்டது. ஏன் மகுடம் அதை நோக்கி போகிறது? உங்கள்கிட்ட தான் மணிமகுடம் இத்தனை நாள் இருந்துச்சே. அந்த மணிமகுடத்தை வைத்து நீங்கள் செய்தது என்ன? 82, 86, 78, 76, 72, 74, 73 இதெல்லாம் சட்ட சைஸ் இல்ல, திமுக அமைச்சர்களோட வயசு. பாதி நேரம் ஆஸ்பத்திரியிலே கழிக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் கொண்டு வந்து இவர்கள் ஆட்சி பொறுப்புல வச்சுக்கிட்டு இருந்தா இது என்ன? இது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 3 முத்தாய்ப்பான வேலைகளை செய்கிறது. ஒன்று வாரிசு அரசியல், இன்னொன்று போலி சமூக நீதி, மூன்றாவதாக போதை கலாச்சாரம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். இதை செய்பவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கின்ற பொழுது இந்த அரசு அதை கண்டும் காணாமல் இருக்கிறது. முதலாவதான விஷயத்துக்கு வருகின்றேன். திமுகவிற்கு முகவரி தந்தவர் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் என்பது புதுக்கோட்டை வரை நீளும், நாகப்பட்டினம் வரை நீளும், திருவாரூரை உள்ளடக்கியது. இப்படி அனைத்தையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்திலே 59 52 உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தன் வீட்டினுடைய முகவரியை தந்தவர் ஒரு இஸ்லாமியர். சரி, அது மட்டும் இல்ல, தலைச்சுமையாக கருணை ஜமால் என்பவர் கருணாநிதி பிரஸ் என்று ஒன்று வைத்துக் கொண்டு முரசொலியை தடை செய்த போது தலைச்சுமையாக வீடு வீடாக கொண்டு சேர்த்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நிதி நெருக்கடி வருகின்ற பொழுதெல்லாம் மரியாதைக்குரிய இசை முரசு நாகூர் ஹனீஃபா அவர்கள் பணம் கொடுத்து உதவியவர்கள். அப்படிப்பட்ட முஸ்லிம்களை ஒத்த ஓட்டு முத்தையா மாதிரி ஒத்த சீட்டு ஆள ஆக்கி புட்டீங்களையா, இதுதான் உங்களுடைய சாதனையா நான் கேட்கிறேன். அது மட்டுமல்ல, இங்கு பட்டியலின சகோதரர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, தலைவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் நடு வீதியிலே பட்ட பகலிலே வெட்டி கொல்லப்படுகிறார். இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது இன்று வரை இந்த குற்றவாளிகள் மீது? இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்தீர்களே, கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே, அதை தாண்டி முக்கிய இலாக்காக்களாக இருக்கக்கூடிய நிதித்துறை, நீதித்துறை, கல்வித்துறை, கலால்துறை, இப்படி மின்சாரத்துறை உட்பட முக்கிய இலாக்காக்கள் எத்தனை முறை பட்டியலின சகோதரர்களுக்கு, எளிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அல்லது உங்கள் கட்சியிலே ஆட்சியிலே பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு நீங்கள் பொறுப்பாக தந்தீர்கள் என்பதுதான் என்னோட கேள்வி. நீங்கள் எப்படி சமூக நீதி காவலாக முடியும்? இல்ல, உங்க ஆதங்கத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். வெறும் திமுக எதிர்ப்பை மட்டுமே வைத்துக் கொண்டு நீங்க வெற்றி பெற முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, இங்க இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு திமுக, இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு திமுக, இன்றைக்கு ஆட்சியில் இருக்கு திமுக. இந்த ஆட்சி தான் அகற்றப்படணும். நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க பூச்சாண்டி காட்டுறீங்க. வாரான் பூச்சாண்டி ரயில் வண்டியிலே, வாரணாசி மோடி வர்றா ரயில் வண்டியிலே, ரயில் வண்டியிலே மெயில் வண்டியிலே, வாரான் பூச்சாண்டி ரயில் வண்டியிலே பூச்சாண்டி காட்டுறீங்களே, மோடி பூச்சாண்டி காட்டுறீங்களே ஐயா. மக்களை ஏமாற்றுறீங்களா? உங்கள் ஆட்சியுடைய நீங்க தான் வாரிசு அரசியல் பண்றது முடிவு பண்ணிட்டீங்கல்ல. கிளை செயலாளர் மகன் கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர் மகன் ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளருடைய மகன் மாவட்ட செயலாளர், மற்றபடி ஒரு அமைச்சருடைய மகன் அமைச்சர், எம்எல்ஏ மகன் எம்எல்ஏ. இந்த சாகுலம் இதுக்கு அங்க என்னையா வேலை? இந்த சாகுலம் இதுக்கு என்ன வேலை? இளைஞனுக்கு என்ன வேலை? அதானே வந்து உட்காந்துருக்கான். எங்களுக்கு என்னைக்கா நீங்க பொறுப்பு? சரி, நீங்க வாரிசு அரசியல் தான் பண்றீங்கல்ல. இஸ்லாமியர்கள் பொருளே இல்லாத திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொருளாளராக இருந்தவர் சாதிக் பச்சா அவர்கள். பொருளே கிடையாது, கட்சியிலே நிதி இல்லை. அந்த காலகட்டத்தில் ஒரு 18,000 துண்டு விழுகிறது. தன் கைப்பணத்தை போட்டு அதை கட்டிவிட்டு வந்த சாதிக் பச்சாவுடைய குடும்பத்திற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செய்த நீதி என்ன? நடத்த ஏழை எளிய படித்த இஸ்லாமிய இளைஞர்கள், சிறுபான்மை மக்கள், பட்டியல சமூகங்கள் உங்கள் போலி சமூக நீதி முகத்திரையை கிழித்து தொங்க விடுவார்கள். இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்துக் கொண்டிருக்கின்றது, நம்முடைய ஓட்டை ரொம்ப பாதுகாப்பா இருக்கு, இன்டாக்டா இருக்கு நம்ம கூட்டணின்னு. பெரிய ஓட்டை, மிகப்பெரிய ஓட்டை உங்க ஓட்டுல விழுந்திருக்கு, உங்களுக்கே தெரியல. நீங்க திரும்பி பார்க்காம ஓடிக்கிட்டு இருக்கீங்க. திமுக இவ்வளவு பேசுறீங்களே, ஆனா உங்க கட்சியினுடைய வேட்பாளர்கள் எல்லாம் திமுக அதிமுக இருந்து வந்தவங்களா இருக்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்?
அதாவது இது எப்படி இருக்குன்னா, என் தாயும் தந்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதான் தப்பு செய்றீங்க. நன்றி நன்றி நன்றி. இங்க வேலை வாய்ப்பு எங்கேயாவது இருக்கா? வேலை MBBS MD MBA BE BL படித்தவன் ஸ்விக்கி சொமட்டோல வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கானா இல்லையா? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஸ்விக்கி சொமட்டோல வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கானா இல்லையா? கால் டாக்ஸி ஓட்டுறானா இல்லையா? இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? இதுதான் உங்க ஆட்சியின் காட்சியா? ஆட்சியா இங்கு நடக்கின்றது? காட்சி நடக்கின்றது. காட்சி. உங்கள் மகனுக்கு மகனும் சூடுகின்றீர்கள். உங்கள் மகள் மருமகள் எல்லாம் இன்று களத்திலே களப்பணி அல்ல, இது கரைபடைந்த பணி. தமிழகத்தினுடைய கழகப்பணி நீங்கள் செய்வது கழகப்பணி அல்ல, தமிழகத்தின் கழகப்பணி. தமிழினத்துக்கே களங்கம் துணைத்தரப்ப வேண்டிய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தி என்பதை மறந்து விடாதீர்கள். நான் சொல்கின்றேன், வருகின்ற தேர்தலில் மணிமகுடம் சூடி தளபதி அவர்கள் தமிழகத்தின் வெற்றி கழகத்தினுடைய தலைவர், விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதல்வர், எங்கள் தலைவர் விஜய் விசில் சத்தம் உலகெங்கும் கேட்கும். வெடிக்கும் விசில், துடிக்கும் விசில், நிச்சயம் நடக்கும் விசில். நன்றி, வணக்கம். மீண்டும் நன்றி திரு சாகுல் அமீது.